இப்போ நம்ம பார்க்க போகிறது பில்லிங் மிஷினுக்குள்ளே ஒரு பிரிண்டரு எப்படி யூஸ் பண்ணது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ புது பிரிண்டர் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணதில் ஸோ இந்த கம்பெனி பிராண்டு நிறைய டைப் ஆஃப் பிரிண்டர்லாம் இருக்குது. இதிலே வேயிங் ஸ்கேல் கனெக்ட் பண்ணிக்கலாம், பார்கோடு ஸ்கேனர் கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் கீபோர்டு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டைப்பு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பேசிக் மாடல் இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த பிரிண்டர் பார்த்தீங்கன்னா இதிலே பேட்டரி டைப் இருக்குது, வித்தவுட் பேட்டரியும் இருக்குது. உங்கள்கிட்ட சார்ஜரு யூபிஎஸ்லாம் லைன் வச்சுருக்கீங்கன்னா வித்தவுட் பேட்டரியில் வாங்கிக்கலாம். ஒரு 1000 rupees லெஸ் ஆகும். மேபி நீங்கள் பேட்டரி மாடல் வேணும் அப்படின்னா ஸோ இந்த மாடல் சூஸ் பண்ணிங்கன்னா இது பேட்டரி மாடல். பேட்டரி வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த கீ ஓப்பன் பண்ணிவிட்டு பேட்டரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இப்போ நான் பவர் ஆன் பண்ணுறேன். ஸோ இது நார்மலாக டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் மினி ஸ்டால் வச்சுக்கிறவங்க, ப்ளஸ்ஸு ரீட்டைல் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே இந்த பிரிண்டரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்பில்டு சாஃப்ட்வேர் இதிலே இருக்கிறதுனால நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எப்படி ரோலரை கனெக்ட் பண்ணது வந்து மட்டும் பார்க்குறோம். ஸோ நார்மல் பேப்பர் ரோல் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பேப்பர் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, இது வந்து நைஸாக இருக்கும். இது வந்து உள்ளார இருக்கணும், கொஞ்சம் சொரப்பாக இருக்கும். அது இதில் தான் பிரிண்ட் பண்ண முடியும். அது வந்து வெளியில் வரணும். ஸோ நார்மலாக நீங்கள் பேப்பர் எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இப்படி டேரெக்டாக இப்படி எடுத்துகிட்டு இதில் தான் நீங்கள் ரோலர் போடணும். இதுக்குள்ளே சும்மா போட்டுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு கேட்கும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை கட்டுற இதிலே இருக்குது, கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டுலாம் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கும். யூசர் ஐடி நான் 1ன்னு கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தேன்னா இதனுடைய பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேர் பண்ணிக்காதீங்க நீங்கள், இது டிஃபால்ட்டு பாஸ்வேர்டு தான். ஸோ இப்போ வந்து என்னென்ன ஐட்டம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டம் நேம் 1ன்னு போட்டேன்னா ஐட்டம் நேம் வரும். ஸோ ஓகே, அது 2 கொடுத்தேன்னா அதோடய ப்ரைஸ் லிஸ்ட் இங்கே வந்துடும், டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். 2 கொடுக்குறேன். ஸோ 2 கொடுத்தேன்னா என்ன ஐட்டம் போடுறது இங்கே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அது ஓகே கொடுத்தோன்னா அதனுடைய ப்ரைஸ் லிஸ்ட் வரும். பேக்கேஜா நம்பர்ஸா அப்படின்றத டீட்டெயில்ஸ் இருக்கும். இப்போ பேக்கேஜ் லிஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ 3வது ஐட்டம் போட்டிருக்கேன். ஸோ போட்ட உடனே இது சீஸ் ஐட்டம் வந்திருக்கு. ஸோ அதனுடைய ரேட்டு இங்கே வந்துச்சு. இப்போ உங்களுக்கு போதும் எனக்கு இந்த ஐட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், பில்லிங் மின்ட்டில் பிரிண்ட்டுன்னு ஒரு மெனு இருக்கும், கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் வந்துடும். ஸோ இது ஐட்டமாக ஆல்ரெடி ஆட் பண்ணதுனால வருது. இப்போ ஐட்டத்தெல்லாம் எப்படி ஆட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நேரில் மெனு பட்டனுக்கு போனோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ்னு ஃபஸ்ட்டு காலம் இருக்கும். ஏரோ பட்டன் பார்த்தீங்கன்னா கீழே டவுன் பண்ணி போனீங்கன்னா இதில் ஐட்டம் டேட்டாபேஸ், இந்த ஐட்டம் டேட்டாபேஸ் என்டர் பண்ணிங்கன்னா இதில் எடிட் பண்ணதுன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கிறத எடிட் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ஐட்டம் போடணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், புது ஐட்டத்துக்கு போகணும். இப்போது ஏரோ மார்க்கை டவுன் பண்ணுறேன், ஆட் நியூ ஐட்டம்னு வரும். ஆட் நியூ ஐட்டத்தில் போய்ட்டு நீங்கள் புது குவான்டிட்டியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இதிலே பிரிண்ட் கொடுக்கணும் டேட்டாபேஸ் அப்படின்னா இதனுடைய என்னென்ன ஐட்டம் போட்டிருக்கீங்களோ எல்லாத்தையும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் எரைஸ் பண்ணணும் அப்படின்னா எரைஸ் வந்து கம்ப்ளீட்டாக டேட்டாபேஸே போயிடும். அதனால் மேக்ஸிமம் எரைஸை டைப் பண்ண வேண்டாம். அப்போ எடிட் பண்ண வேண்டியது எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெனு பட்டனுக்குள்ள ஆப்ஷன்ஸ். இப்போது ரிப்போர்ட்டில் அடுத்து மறுபடியும் போனீங்கன்னா இது ஐட்டம் பார்த்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைமு ப்ளஸ்ஸு டேட்டு என்ன டேட்டில் வருது, என்ன நீங்கள் சண்டே மண்டே டியூஸ்டேவா அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஐட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மெனு பட்டனுக்கு வரேன். அடுத்தது செட்டிங்ஸ் முடிஞ்சது. இப்போ கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் நீங்கள் வேயிங் ஸ்கேலு பார்கோடு ஸ்கேனர்லாம் பண்ணணுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்னது வந்து ஹெட்டர்னால் இதான் உங்களுடைய அட்ரஸ். இதில் உங்களுடைய என்னென்ன வேணுமோ ஜிஎஸ்டி நம்பரு, செல் நம்பரு, அப்புறம் உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஃபுட்டர்னது என்னென்னா நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் ப்ளஸ் வேறு என்னென்ன நீங்கள் சொல்ல வரீங்களோ அதெல்லாம் இங்கே ஃபுட்டரில் போட்டுக்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் ஆட் கீஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கீவேர்ட்ஸ் வருது அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் செல்ஃப் டெஸ்ட் போட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பேட்டரி ஸ்டேட்டஸு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இத்தனை ஐட்டமும் ஒரே பிரிண்டரில் நீங்கள் சிம்பிளாக இருக்கும். அது இல்லாமல் இது கேரி மாதிரி தான், சும்மா நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் கொண்டு போய்க்கலாம். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், 1.5 கிலோ வெயிட் கூட வராது. பாக்கெட் தூக்கிட்டு பாக்கெட்லேயே ஒரு கவர் போட்டு கூட பேக்கில் மாதிரி மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் ரோட் சைடில் கடை போட்டிருக்கீங்க, இல்லை
சின்ன சின்ன ஸ்டால் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துக்குலாம் அந்த பிரிண்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பில் போட்டு கொடுக்குற மாதிரி கஸ்டமருக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இது யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால மேக்ஸிமம் இந்த பிராண்டை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறாங்க. நம்ம கடையில் வந்தீங்கன்னா இந்த பிராண்டை வாங்கிக்கலாம். ஸோ இந்த வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுனால நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது விசிட் பண்ணணும், டேரெக்டாக சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு வேணும்னா எங்கள் நம்பரை கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தரோம். தேங்க்யூ.